என்னடா இது? சாப்பாடுப்பா. கிளம்புற அவசரத்துல வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்க. அதான் எடுத்துக்கிட்டு ஓடியாந்த. ரொம்ப வேகமா வந்தியோ? நீங்க பாக்கலையே எத்தனை பைக்கு எத்தனை ஆட்டோ, இதுல 2 போலீஸ் திருட வரப்பா. அம்புட்டி முந்திட்டு வந்தேன். அப்ப இது என்னடா? அதானே இது என்ன? ரொம்ப பொறுப்பா இருக்கடா. நான் எந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு போறேன் கூட உனக்கு தெரியல. இன்னைக்கு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன். கொஞ்சம் நேரத்தோட வந்ததில்ல உன் பேட்டாவை டிவி மேல வைக்க மறந்துட்டேன். அதை வாங்கத்தானே இந்த ட்ராமா. 2 4 5 6 7 8 9 10 15. இதுல 1500 ரூபாய் இருக்கு. நானும் என்னட்ட வரப்பா. உனக்கு 1500 ரூபாய் பேட்டா கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. உன் பேட்டாவை தனியா வாங்கிக்க. எனக்கு ஒரு உதவி பண்றியா? சீக்கிரமா வேலைக்கு போய் 4 காசு சம்பாதின்னு சொல்ல மாட்டீங்களா? நடக்காத நான் என்ன சொல்ல போறேன்? என் செல்லுக்கு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடு. 1500 ரூபாய்க்கு ரீசார்ஜா? என்னப்பா நடக்குது? பிஎஸ்என்எல்ல புது ஆஃபரா? 1500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 1800 டாக்கு வெளிவு. 3 வருஷத்தை ஓட்டிட மாட்டேன். எப்பா எப்படிப்பா உங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர், தள்ளுபடி, இலவசம், சிறப்பு சலுகைலாம் தெரியுது? திட்டம், சேமிப்புடா, பிளானிங் வேணும் லைஃப்ல. உன்ன மாதிரி ஊதாரித்தனமா செலவு பண்ணா குடும்பம் நடத்த முடியுமா? நான் சொன்ன ஆஃபர் இருக்கானே கேட்டு ரீசார்ஜ் பண்ண. இன்னையோட அந்த ஆஃபர் முடியுது. சரிப்பா. பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். அப்பா என் பேட்டா இந்தா பார்த்து செலவு பண்ண. தினம் 10 ரூபானா மாசம் 300 ரூபா. நம்ம வீட்டு ஃபோன் பில்ல கட்டிடலாம். அப்பா பஸ் கிளம்புதுப்பா. கேட்காத, இனி நான் எது சொன்னாலும் கேட்காத. சீக்கிரம் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்க போடுறா. 10 ரூபா வாங்குறதுக்குள்ள படாத பாடா இருக்கு. ஏய் தேங்க்யூ. நல்லா படிக்கணும். கிளம்புங்க, டைம் ஆகுது. கோர்ட்டு போயில ரஸ்கல் ஏட்டியா. நான் சிவகங்கை கோர்ட்டுல ஓடுனேன். சிவகங்கை கோர்ட்டு அடிக்காதீங்க ஏட்டியா. தொழில் பண்ற ஏரியா, அதான் ஜீப்ல கூட்டி போங்கண்ணே. ஜீப் வாங்க சார். நீங்களே பிடிச்சிங்களா வேற எவனாவது பிடிச்சி கொடுத்தானா? ஏய் உன்னை தாண்டி தானே ஓடுனேன். புறான்னு தொண்டை கிளிய கத்திக்கிறீங்க. நீ பாட்டுக்கு ஓடிக்கிருக்க சார். சட்டத்தை ஆளால் கையில் எடுத்துக்கூடாது சார். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத எங்க அப்பா பார்த்தாலே அவ்வளவுதான். திங்குற சோறும் தங்குற இடமும் போயிடும். இருடா, என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஷன் படிய மிதிக்காமலா போயிருவ? கட்டாயம் மிதிக்க மாட்டேன் சார். எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்துருக்காரு தெரியுமா? ஃபேமிலி போட்டாங்க. ஏன் உம்முன்னு இருக்கீங்க? நல்லா சிரிங்க. டேய் உங்களை தானே சொல்றாரு, நல்லா சிரிங்கப்பா. சார் நான் உங்கள சொன்னேன். ஏங்க இன்னும் 2 நாளைக்கு இருந்தாலும் அவர் சிரிக்க மாட்டாரு. அதான் நாங்க 3 பேரும் சிரிக்கிறோம்ல, சும்மா எடுத்து கொடுங்க. இது மாதிரி கேஸ் வீட்டுக்கு ஒன்று இருக்கும் போல இருக்கு. ஆமா அங்கக்குள்ள போய் ஒதுங்கி நிப்போம். வாங்க. ஏய் இப்படி வாங்க போய் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒதுங்குவா. டேய் இரு. வாங்க வீட்டுக்கு போயிடலாம். ஏங்க பிள்ளைங்க நனையுதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நினைச்சா பிள்ளைங்க ஒன்றும் கரைஞ்சிட மாட்டாங்க. வாயை மூட்டு பேசாம வா. என்னங்கடா நடுக்கமா இருக்கா? அடுத்த தடவை மழை பெஞ்சா இந்த நடுக்க மட்டும் இல்ல, மலைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் ஒதுங்க கூடாதுன்னு ஞாபகத்துக்கு வரணும். அதனால எந்த நட்டம் வந்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சதா? சூப்பர். அப்பா உங்க அப்பா. எனக்கு கூட இவங்கள சுத்தமா பிடிக்காது. ஏண்டா உங்க அப்பா சொன்னாருன்னு கப்பித்தனமா ஒரு பிளாஸ்பேக் சொல்றியா? இருடா, மதுரையில ஏதாவது கலவரம் வராமலா போயிரும். அன்னைக்கு வந்து உன்னை ஆள்றேன் பாரு. அப்போதான் ரிசர்வ் போலீஸ் வந்துருவாங்களே, அவங்களுக்கு எப்படி என்ன அடையாளம் தெரியும்? வெளியூர் போலீஸே வந்தாலும் விவரம் நாங்க தான் சொல்லணும். அது அப்போ பாத்துக்கோங்க சார். ஏய் நீ சிக்கினதால என்னையும் திட்டுறா இருப்பாரு. தம்பி ஓடி இருக்க வேண்டியதானே. வரேட்டியா மாட்டுவட. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டுவ. ஏங்க வடைய ஒளிச்சு வைக்கிறீங்க? நான் காக்காவா தூக்கிட்டு போறதுக்கு? இந்தாங்க. என்னது? 10 ரூபாய்க்கு டாப் ஆஃப் கார்டு. உங்களை கேட்டாங்களா? எங்க அப்பா நம்பருக்கு 1500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்க. காசு கொடுங்க. பண்ணுங்க, தரேன். நான் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தரலனா? நான் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணலனா? ஹலோ, வேணும்னா காசு கொடுங்க, இல்ல இடத்த காலி பண்ணுங்க. சரி பண்ணுங்க. சரி, அவர் நம்பரை சொல்லுங்க. காசு வாங்கி போறதுலே குறியாருங்க. எந்த கார்டு என்ன ஸ்கீம்னு கேட்க மாட்டீங்களா? அதையும் நீங்களே சொல்லுங்க. பிஎஸ்என்எல்ல ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல, 1500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 1800 ரூபாய் டாக் டைம். அந்த ஸ்கீம்ல அந்த ஸ்கீம் இருக்குல்ல? இருக்குங்க, நம்பரை சொல்லுங்க. ஏங்க நான் 1500 ரூபாய் கொடுத்துருக்கேன். எனக்கு 2 வடை வாங்கி கொடுத்து அன்பா 4 வார்த்தை பேசலாம். ஹலோ, வடை கம்பெனி காசுல வாங்கல, கை காசுல வாங்கியிருக்கேன். நல்லா விவரமா தான் பேசுறீங்க. சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணுங்க. நம்பரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 9445199925. சொல்லுங்கப்பா. இப்பதான் கடைக்கு வந்தேன், அதுக்குள்ள ஃபோன் பண்றீங்க? ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு கேக்குதா? சார் லாஸ்ட் 3 நம்பர் என்ன சொன்னீங்க? 205. சரிப்பா, ஸ்கூல்ல இருந்து சும்மா ஃபோன் பண்ணாதீங்க. வேலையை முடிச்சுட்டு நானே கூப்பிடுறேன்.
ஏங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு எப்படி நேரமா? பேட்டரியை சார்ஜ் பண்றப்ப மட்டும் வெயிட் பண்றீங்கல்ல, இதுக்கும் வெயிட் பண்ணுங்க. ஐ ஜோக் அடிக்கிறீங்களாக்கோ? வேகத்தை வேலையில காட்டுங்க. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஏங்க வடையை கீழே வச்சிருக்கீங்க, மறந்துடாதீங்க. எலி தூக்கிட்டு போயிருப்பது. வரட்டா? டேய் அது எனக்கு வச்சது. அப்படியா? உன் பேர் எதுலயுமே காணுமேப்பா. ஏமா சாம்பார் செய்யல? அண்ணன் சாப்பிட மாட்டான்டா. நான் சட்னி சாப்பிட மாட்டேன்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்குயா? நீ ஏமா அவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு? ஏய் இதான் இருக்கு, வாய் மூட்டு சாப்பிடு. எங்க வாய் மூடிக்கிட்டு நீ சாப்பிட பாப்போம். பெரிய வித்தக்காரன் இருப்ப போலே. ஏமா இவனுக்கு வெற்றின் பேர் வச்சா? வெற்றின்னு வச்சிருக்கலாம். எங்க அப்பா பேர்ரா, அதான் வச்சோம். அவர் என்ன வேலை பார்த்தாரு? அவருங்க வேலைக்கு போனாரு. வியாபாரம் தான், பழைய இரும்பு. அதான் இவனும் தெருவா சுத்துறான். பாத்துரா துரு புடிச்சுட போற. ஹலோ, நான் தெருவா சுத்தினாலும் MBA படிச்சிருக்கேன். ஆமாண்டா, நீ மட்டும்தான் MBA படிச்சிருக்க. நாங்கெல்லாம் எம்பாம தான் படிச்சோம். ஏன்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் வீட்டில் இருக்கானா? எல்லாம் வேலை கிடைச்சி செட்டில் ஆயிட்டான். நீ மட்டும்தான் அப்பா கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு சுத்தி வந்துட்டு இருக்க. இப்படி இருந்தா எவன்டா வேலை கொடுப்பான் உனக்கு? உனக்கே கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்காதா? திமிரு. எங்கடா என்கிட்ட வாங்கின 10 ரூபா? டேய் ஒன்னதான்டா கேக்குறேன். தரேன். எப்ப? காசு வந்ததும். அதான் நீ பேட்டா வாங்கியிருப்பல்ல. பாசத்தோட உனக்கு 10 ரூபாய் பெருசா போச்சுல்ல? சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. ஏண்டா 7 ரூபா நோட்டு 3 ரூபா நோட்டு மாடா கொடுத்தது ஒத்த நோட்டு. சொல்லுங்கப்பா. என்னடா ஆச்சு? ரீசார்ஜ் பண்ணலையா? இன்னும் மெசேஜ் வரல? ஏன்பா உங்களை மாதிரி எத்தனை பேர் இதே ஸ்கீம்ல ரீசார்ஜ் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் டைப் படிச்சு அனுப்ப வேணாமா? நீ ரீசார்ஜ் பண்ணிட்டேல்ல? பண்ணிட்டேன்ப்பா. சீக்கிரமாவே SMS வரும், வெயிட் பண்ணுங்க. சரி. முதல்ல இவர் வச்சிருக்கிற செல்ல தேடணும், அப்பதான் ஃபோன் பண்றது விடுவாரு. அதான் மொத்த அமௌண்ட் அடிச்சிட்டியா? அப்புறம் என்ன? ஏய் காசை வாங்கிட்டல, உனக்கு எனக்கு நடுவில் இந்த கடனும் இல்லை. உனக்கா சாப்பிடு. அப்ப இனிமே என்கிட்ட காசு கேட்க மாட்டேன். கேட்டா கொடுக்காத. பேச்சு மாற மாட்டல்ல? நாங்கெல்லாம் ரோசக்காரங்க. பாப்போம்டா. மா நான் கிளம்புறேன். சரிப்பா. வரேன். சரிங்க. ஏய் இருப்பா, எங்க போற? வேலைக்கு. நானும் வரேன். எதுக்கு? நீ ஒழுங்கா வேலைக்கு போறியான்னு பார்க்கதான். இது வேறையாடா? எங்கடா போனோம்? அது தெரிஞ்சா நான் ஏன் உன் கூட வரேன்? எது? அப்படியே போப்பா, எங்கேயாவது டிராப் ஆகிக்கிறேன். டோராவின் பயணங்கள். இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்?